சின்ன 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 சின்னதா பண்ணிட்டு இருந்த ஒருத்தவனுக்கு திடீர்னு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் கிடைக்கிறப்போ அது பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆமா, ரொம்ப எனக்கு எப்படி சொல்றது, எப்படி அதை கன்வே பண்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த செட்லயே எனக்கு மட்டும்தான் 100% ஃப்ரீடம். எதுக்குன்னா சிரிச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு. ஓகே. எனக்கும் என்னை சுத்தி இருக்க என் கேங்கும் மத்த யாரையுமே ஆண்ட்ரூ சார் வந்து ஏய் இறக்கு ஏய் சிரிச்சிடக்கூடாது, கொஞ்சம் நியூட்ரல் பண்ணு, ஸ்லாங் இருக்கட்டும், வேர்ட்ஸ் மட்டும் கம்ப்ளீட்டா மத்தவங்களுக்கு புரியணும். அந்த இழுவை வச்சுக்கோ, ஸ்லாங் வச்சுக்கோ, வேர்ட்ஸ் வந்து ரொம்ப போயிட வேண்டாம். அதனால பாத்தீங்கன்னாலே மணி கேரக்டர் மட்டும்தான் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏத்தி பேசியிருப்பான். மத்த மணியை சுத்தி இருக்கவங்க ஸ்லாங்ல மட்டும் நிறுத்திருப்பான். பாட்டு வந்து அதுவும் அப்படிதான் ப்ரோ. நான் வந்து இதை வந்து இந்த ஸ்லாங்ல பாடி கொடு, நான் சிங்கரை வச்சு பண்ணிக்கிறேன்றதுதான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஆனா நான் பாடுறதுக்கு முன்னாடியே அவங்க நான் தான் பாடணும்ன்றத சைமன் அண்ணன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மைண்ட்ல. மணியோட கேரக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, மணியை சுத்தி ஒரு கேங் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். கேங்ல எல்லாரும் ஆடு மாடு இப்படி. சோ இந்த கேங்ல இருந்து நான் தனியா தெரியறதுக்கு ஒரு சில விஷயங்கள் யஷ்வந்தா நான் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து எப்படின்னா, என்னோட நேட்டிவ் மதுரை. இந்த ப்ராஜெக்ட் மூலயமா நான் வெளியே தெரியுறேன்றது எனக்கு ரொம்ப பெருமை. நான் ரெப்ரசென்ட் பண்றது வந்து மதுரையை ரெப்ரசென்ட் பண்றேன், ஜல்லிக்கட்டு பிளேயர்ஸை ரெப்ரசென்ட் பண்றேன். ஒரு கல்ச்சுரலி ஒரு பெரிய விஷயத்த நான் ரெப்ரசென்ட் பண்றேன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங். மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, வதந்தி 2 உடைய யஷ்வந்த் தான் இருக்காங்க. வணக்கம் யஷ்வந்த், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ, சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா இது ஒரு டு பி ஹானஸ்ட் ஒரு நல்ல ஓப்பனிங், ஒரு நல்ல லான்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? சூப்பர் லான்ச்னு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஏன்னா ஒரு கதையில நம்ம இருக்கோம் அப்படிங்கிற தாண்டி அந்த கதை நம்மளை சுத்தி இருக்கு, நம்மளை வச்சுதான் அது நகருது அப்படிங்கிறது இருக்குல்ல. எனக்கு அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். லைக் அந்த ஃபீல் எப்படி இருக்கு? அந்த ஃபீல் லைக் எப்படி சொல்ல, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வர நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இனிமேலும் நான் ட்ரை தான் பண்ணுவேன், கடைசி வர இது பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வர சின்ன 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 சின்னதா பண்ணிட்டு இருந்த ஒருத்தவனுக்கு திடீர்னு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் கிடைக்கிறப்போ அது பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆமா, ரொம்ப எனக்கு எப்படி சொல்றது, எப்படி அதை கன்வே பண்றதுன்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அதே சமயத்துல இவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு வருதுன்னா அதை நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்ன்றதுதான் எனக்கு அந்த ஹாப்பினஸை விட அதுதான் என் மைண்ட்ல பயங்கரமா இருந்த ஒரு விஷயம். புரியுது. ஆக்சுவலா யஷ்வந்த் லைக் இன்டர்வியூல பேசும்போது சில விஷயங்கள் கொஞ்சம் யோசிச்சு தயங்கி பேசுறீங்க. பட் ஆனா ஃப்ரேம்ல அது எங்கேயுமே தெரியல. ஏன்னா அந்த மணி கேரக்டரை வந்து நீங்க ஓன் பண்ணிக்கிட்ட விதம் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. ஒண்ணு வந்து ஜெயில இருக்கும்போது மணி எப்படி இருக்காரு, அவருடைய பெயின் என்ன அப்படிங்கிறத வெளில காமிக்காம ரொம்ப சட்டிலான ஒரு பிளே. கட் பண்ணா ஃபிளாஷ்பேக் போயிட்டு இன்டர்கட் போயிட்டு வரும்போது வந்து பார்த்தா மணி அங்க வந்து ஒரு லந்து பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி இருந்துச்சு அந்த ஹேண்டிலிங்? எப்படின்னா ப்ரோ, ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஷூட் பண்ணது வந்து ஃபுல்லா அந்த லந்து பண்ணிட்டு இருக்க கேரக்டர் ஃபிளாஷ்பேக் போர்ஷன். ஆமா, ஏன்னா அதுக்கு ஹேரும் பியர்டும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மட்டும் ஹேரை ட்ரிம் பண்ணி ஜெயில் போர்ஷன் இது பண்ணலான்னு. அந்த செட்லயே எனக்கு மட்டும்தான் 100% ஃப்ரீடம். எதுக்குன்னா சிரிச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு. எனக்கும் என்னை சுத்தி இருக்க என் கேங்கும் மத்த யாரையுமே ஆண்ட்ரூ சார் வந்து ஏய் இறக்கு ஏய் சிரிச்சிடக்கூடாது, அப்படியே அந்த செட்டில்டா ஒரு யதார்த்தமா எப்படி இருக்குமோ அந்த லெவல்ல தான் வச்சிருப்பாரு. எனக்கு மட்டும் அந்த நீ என்ன எப்படி வேணாலும் இருந்துக்கலான்றத. ஏன்னா மணி வந்து அந்த லெவல் பாடி லாங்குவேஜ், அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த லந்து வேணும் அவனுக்கு, அந்த மணிக்குன்னு ஒரு தோரணை இருக்கு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட படிச்சப்போ எனக்கு நானா ஓகே, யஷ்வந்த் மணியா இருந்தா எப்படி இருப்பான், அவனோட எப்பயுமே அந்த இப்படி அவனோட பாடி லாங்குவேஜ்ல இது இருக்கும், அந்த ஷோல்டர் இப்படி ஏத்துறது, அந்த தோரணையெல்லாம் அங்க காமிச்சா மட்டும்தான் இந்த சைடு நான் கட் பண்ணா எதுவுமே இல்லாம அந்த கான்ட்ராஸ்ட் காமிக்க முடியும்ன்றனால இங்க ஒரு 5%னா நம்ம ஒரு 8% இங்கிட்டு கொடுத்துடணும்ன்றதுல வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா இப்ப ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்க ஒரு மாடுபிடி வீரனா இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் அதோட பழகணும், அட்லீஸ்ட் டச்லயாவது இருக்கணும்ல. அந்த ப்ராசஸ் எப்படி போனுச்சு ப்ரோ? நான் வந்து சின்ன வயசுல இருந்து மாடு கூட பழகி இருக்கேன். அப்படியா? உங்க சொந்த ஊர் இது? மதுரை. அப்படியா? அதனாலதான் லாங்குவேஜும் ஸ்லாங்கும் ரொம்ப ஈஸியா வந்துருச்சு அதுல. என்னன்னா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல,
அதுதான் எனக்கு ஆக்சுவலா கஷ்டமா இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் சைடு இருந்து வந்த இது என்னன்னா, இது வந்து மூவி இல்ல, ஓடிடில வரப்போற ஒரு சீரீஸ். ஸோ தமிழ்நாடை தாண்டி இந்தியாவை தாண்டி வேர்ல்டு ஃபுல்லா பாக்குறாங்கன்றப்போ 100% மதுரையா நீ கொடுக்க கூடாது. அந்த இப்ப ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் மதுரையில வேற மாதிரி பேசுவோம், இங்க வேற மாதிரி பேசுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது யாரா அவன் உடசலை கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, யாரா அவன் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா. சோ இந்த விஷயம் வந்து வேர்ல்டு ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு வந்து உடசல்னா என்னன்னு தெரியாது. சோ கொஞ்சம் 100% போயிடாத, ஸ்லாங் வச்சுக்கோ, வேர்ட்ஸ்ல கொஞ்சம். நான் பேசுறப்போ என்னையே அறியாம நான் ஒரு சில டைலாக்ல நான் பேசி விட்டுருவேன். சார் வந்து டே 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 வேணாண்டா, எல்லாரும் பார்க்கணும். சோ அந்த ஒரு நீங்க சொல்றீங்கல்ல ஸ்லாங் நார்மலா நீ பேசிட்ட, எனக்கு வந்து நார்மலா நான் பேசல, ஒரு சில விஷயம் நான் சில வேர்ட்ஸ் வந்து மாத்தி தான் பேசிட்டீங்க. ஆமா புரியுது. அண்ட் இன்னொன்னு இதுல வந்து எனக்கு மட்டும் இல்ல, சார் மொத்த ஸ்கிரிப்டுக்கும் டைலக்ட் நான் தான் சேஞ்ச் பண்ணேன். சார் தான் சேஞ்ச் பண்ண சொன்னாரு. சோ என்னையே அறியாம எல்லாருக்குமே நான் எக்ஸ்ட்ரீம் மதுரையா மாத்தி வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல. சோ அதுக்கப்புறம் வந்து இல்லடா கொஞ்சம் நியூட்ரல் பண்ணு, ஸ்லாங் இருக்கட்டும், வேர்ட்ஸ் மட்டும் கம்ப்ளீட்டா மத்தவங்களுக்கு புரியணும். அந்த இழுவ வச்சுக்கோ, ஸ்லாங் வச்சுக்கோ, வேர்ட்ஸ் வந்து ரொம்ப போயிட வேண்டாம். அதனால பாத்தீங்கன்னாலே மணி கேரக்டர் மட்டும்தான் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏத்தி பேசியிருப்பான். மத்த மணியை சுத்தி இருக்கவங்க ஸ்லாங்ல மட்டும் நிறுத்திருப்பாங்க. கரெக்ட். அண்ட் இந்த லைக் நான் வந்து ஒரு ப்ரோமோ பார்க்கும்போது பாட்டெல்லாம் பாடிருக்கீங்க. ஆமா ப்ரோ. எப்படி இருந்துச்சு? நான் அதான் கேட்குறேன்னா, ஆக்சுவலாக ஒரு நல்ல லான்ச்ல அது. ஒரு படத்துல ஒரு சின்ன ரோல் பண்றதுக்கும், ஒரு படம் ஃபுல்லா நம்ம தான் மெயின் கேரக்டரா, ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டரா இருக்கிறதுக்கும், அதுல ஒரு 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 பாட்டு பாடுறதும் ஓவராலா அதை ஓன் பண்ணிக்கப்பா அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல, அது எப்படி இருக்கு? பாட்டு வந்து அதுவும் அப்படிதான் ப்ரோ. நான் வந்து இதை வந்து இந்த ஸ்லாங்ல பாடி கொடு, நான் சிங்கரை வச்சு பண்ணிக்கிறேன்றதுதான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஆனா நான் பாடுறதுக்கு முன்னாடியே அவங்க நான் தான் பாடணும்ன்றத சைமன் அண்ணன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மைண்ட்ல. ஏன்னா நீ ப்ராப்பரா கரெக்டா இருக்கும் பாடுறான்னு அவர் மைண்ட் லெவல்ல இது பண்ணிட்டாரு. ஆனா இதெல்லாம் கரெக்டா இருக்காது. சரி அப்போ ஓகே, ஸ்லாங்குக்கு மட்டும் நீ பாடி கொடு, நான் சிங்கரை வச்சு பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு பாடுறப்பே இது இப்படி பாடாத, இதை இப்படி ஏத்து இப்படி இறக்கு, அதெல்லாம் கூட இருந்து கைட் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. என்ன இவரு இப்பயே இது இப்படி சொல்றாரு, இது ஜஸ்ட் ஒரு ரஃபுக்கு தானே, இதை பார்த்து தானே பாட போறாங்கன்னு கேட்டப்போ, இல்ல இதுல எப்படி இருக்கோ அதை அப்படியே அவங்க பாடுவாங்க. சோ அதனால அப்படி வந்ததுதான் அந்த பாட்டு. ஓகே, நல்லா இருந்துச்சு. அதான் சொல்றேன், ரொம்ப ஹானஸ்டா சொன்னா எங்கேயுமே வந்து ஃப்ரெஷ்ஷா பண்றாங்க அப்படின்னு தெரியல. டு பி ஹானஸ்ட், அது அப்படி இருக்கவும் கூடாது இல்ல. ஸோ அந்த விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெஸ்பான்ஸா எப்படி இருக்கு? சூப்பரா வருது ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா அப்பா எல்லாருமே ஹாப்பி. இப்ப கூட ப்ரோ நான் இப்போ மழை பெய்யுதுன்னு ஆட்டோல வந்துட்டு இருந்தேன். ஆட்டோல அந்த இருட்டா தானே இருக்கு இப்ப. ஸோ இந்த ஒரு டார்க்னஸ்ல சைட்ல ஒருத்தர் ஸ்கூட்டில வந்து ப்ரோ உங்க கேரக்டர் செமன்னு சொன்னது, இந்த ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆச்சு. எனக்கு இந்த 2 நாள்ல வந்த ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் இதுதான் ப்ரோ. அவர் ஒரு 2 செகண்ட் தான் இப்படி சொல்லிட்டு போனாரு. பட் அந்த ஆட்டோக்காரனே, தம்பி யாரையா நீ என்னப்பா பண்ணிருக்க அப்படின்னு, இந்த மாதிரி வதந்தின்னு ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு, அதுல நம்ம பண்ணிருக்கோம் பாரு. சோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவருக்கும் அவசியமே இல்லை, எனக்கு இந்த இன்டர்வியூக்கு வந்து எப்படி சொல்ல, இங்க வரனாலதான் அது நடந்துச்சா எனக்கு அதை சொல்ல தெரியல. பட் ரொம்ப ஹாப்பி. நைஸ் நைஸ் நைஸ். ஏன்னா இப்ப வதந்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சைஸ், ஓகேங்களா? வதந்தி 2ங்கிறது ஒரு பிரான்ச்சைஸ். அப்படிங்கும்போது வதந்தி 1உடைய எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதுல வெலோனிக்காக நிறைய பேர் வந்து ஏங்குனாங்க. என்ன வெலோனியை சுத்தி இவ்வளவு வதந்தியை கிளப்பி விட்டாங்களா அப்படிங்கிற அப்படியே கட் பண்ணா இங்க மணி இல்லை. அதுதானே ஒரு மெயினான ஒரு விஷயம். அந்த பிரான்ச்சைஸை ஹோன் பண்ணும்போது ஒரு சின்ன பயம் இருந்துச்சா? பயம் இல்ல, பட் எனக்கு வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம இதை வந்து கரெக்டா பண்ணிடணும்ன்ற ஒரு பொறுப்பு இருந்துச்சு. இப்போ நான் மணி கேரக்டருக்காக ஆடிஷன் பண்ணல, இதுல வந்து பிரபா கேரக்டருக்காக தான் ஆடிஷன் பண்ணேன். ஆமா, இந்த பிரபா கேரக்டர் இல்லாம இதுல நான் எந்த கேரக்டர் பண்ணிருந்தேன்னாலும், இது வந்து நான் வதந்தி 1ல அந்த இது இருக்கு, வதந்தி 2ல இருக்கு, வதந்தி இல்லாம வேற படத்துல இருக்குனாலும் இது என் வேலை. நான் எந்த கேரக்டர் பண்றேன்னாலும் அதை நான் ஃபுல்லஸ்டா கொடுத்தா மட்டும்தான் நான் நிக்க முடியும். ஆடியன்ஸுக்கு நான் ஒரு விஷயம் ப்ராப்பரா தர முடியும். சோ நான் இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் இல்ல, அதுதானே கரெக்ட். நீங்க உங்க எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் நம்ம
சாட்டிஸ்ஃபைடா ஃபுல்லஸ்டா நம்ம கொடுத்தா மட்டும்தானே நம்ம. உண்மை உண்மை உண்மை. ஓ அதுதான் ப்ரோ. நைஸ். எனக்கு வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த வதந்தி 1 அப்படி இருந்துச்சு, வதந்தி 2 இப்படி இருக்கு, அந்த பயம் இல்ல. எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம கரெக்டா பண்ணிடணும். அண்ட் இதை விட கொஞ்சம் இன்னும் இது பண்ணி சொல்லணும்னா, மற்ற கேரக்டர் மாதிரி மணி இல்ல, மணி வந்து இதுல ஒரு கீ ரோல் பண்ண போறான். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்துச்சு. என்ன மாதிரினா, இப்போ வெலோனி அதுல பாத்தீங்கன்னா அவங்க கேரக்டர் வைஸே தனியா இருப்பாங்க, மத்த யாரு கூடயும் சேராம. ஸோ ஃப்ரேம்ல மேக்சிமம் எல்லா நேரமும் சொல்ல அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. மணியோட கேரக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, மணியை சுத்தி ஒரு கேங் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். கேங்ல எல்லாரும் ஆடு மாடு இப்படி. ஸோ இந்த கேங்ல இருந்து நான் தனியா தெரியறதுக்கு ஒரு சில விஷயங்கள் யஷ்வந்தா நான் பண்ணிருப்பேன். அப்படியா? ஆமா. ஸோ அந்த மாதிரியான இந்த மாதிரிலாம் தான் ஓகே, இதெல்லாம் நான் இப்படி பண்ணாதான் அந்த கீ கேரக்டரா நான் தெரிய முடியும், தெரியணும். சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நான் ஆடடா. நைஸ் நைஸ் நைஸ். சசி அண்ணா என்ன சொன்னாங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம், ஓவரால் உங்க ஆக்டிங்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு? சசி சார் வந்து, உனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குடா, பார்த்து சூஸ் பண்ணு, பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், ஆல் தி பெஸ்ட். ஆமா நிறைய சொன்னாரு. எனக்கு நீங்க டக்குன்னு கேட்டோம். ஸோ அதாவது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னதுன்னு மட்டும் இல்ல, ஷூட்டிங் ப்ராசஸ்லயே நிறைய சொல்லி தருவாரு, நிறைய அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிருக்கோம். அவரு டே இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரலைனாலும் அவர் அப்சர்வ் பண்ணாலே நம்ம நிறைய லேர்ன் பண்ணுவோம். ஒரு சில விஷயம் வந்து அவரு, அதாவது ஆஃப் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப நார்மலா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா ஆன் ஸ்கிரீன்ல அது வேற மாதிரி தெரியும். ஓகே. ஸோ நிறைய விஷயம் அவர்கிட்ட வந்து லேர்ன் பண்ணிருக்கேன், ஆக்டிங் வைஸ் பர்டிகுலரா. புரியுது. ஜல்லிக்கட்டுலாம் உண்மையாவே இறங்கிருக்கீங்களா? ஜல்லிக்கட்டு வந்து மாடு அவுத்திருக்கேன், உள்ள நின்று பிடிச்சது கிடையாது. ஓகே. உள்ள நின்று மாடை பிடிச்சிட்டு தான் வந்திருக்கோமே தவிர மாட்டையே இப்படி பிடிச்சது கிடையாது. பட் இதெல்லாம் லைக் இதுல பாக்கும்போது, ஸ்கிரீன்ல பாக்கும்போது எப்படி இருந்துச்சு ப்ரோ? எனக்கு வந்து எப்படி சொல்ல, நம்ம கிரவுண்டு நம்ம ஃபுல்லஸ்டா கொடுக்கணும் ரொம்ப ஆசையா. நம்ம இப்போ எனக்கு வந்து எப்படின்னா, என்னோட நேட்டிவ் மதுரை, என்னோட இந்த பெரிய ப்ராஜெக்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலயமா நான் வெளியே தெரியுறேன்றது எனக்கு ரொம்ப பெருமை. நான் ரெப்ரசென்ட் பண்றது வந்து மதுரையை ரெப்ரசென்ட் பண்றேன், ஜல்லிக்கட்டு பிளேயர்ஸ் ரெப்ரசென்ட் பண்றேன். ஸோ ஒரு கல்ச்சுரலி ஒரு பெரிய விஷயத்த நான் ரெப்ரசென்ட் பண்றேன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங். ஆமா, அதுக்கு ஆண்ட்ரூ சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நைஸ் நைஸ் நைஸ். அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன லைக் லைன்? ஏன்னா இப்போ ஆண்ட்ரூன்னு சொன்னதுனால நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்ட்ரூ சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் நாவலில் இருக்க, அதுக்குள்ள ஏதாவது எதிர்பார்க்கலாமா? பாக்கெட் நாவல் ஷூட்டே முடிஞ்சு ப்ரோ. இருக்கீங்களான்னு கேட்குறேன், இதுக்கப்புறம் வரீங்களான்னு கேட்கல. இல்ல பாக்கெட் நாவல். புரியுது. லைக் ஃபர்ஸ்ட் ரெகக்னைசேஷன், அதாவது நம்ம வந்தது சினிமாக்காக தான், அதில் முதல் அடையாளம் எங்கே உங்களுக்கு கிடைச்சதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஒரு படம் ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்ணியிருப்பேன் ப்ரோ. அதை வந்து பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த சீனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை ஸ்டேட்டஸ்ல போட்டு அதை என்ஜாய் பண்ணாங்க. டு பி ஃப்ராங்க், எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் இன் சினிமா. ஆமா. ஸோ அந்த நாள் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து அந்த ஃப்ரேம்ல கார்னர்ல தான் இருப்பேன், அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ அதை கண்டுபிடிச்சது ஒருத்தன் தான், அதை அவன் எடுத்து ஸ்டேட்டஸ்லயோ ஸ்டோரியிலயோ போட்டு அதை பார்த்து என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு விஷ் பண்ணி, அவ்வளோ அவங்க வந்து நம்ம பையன் ஒருத்தன் வந்துட்டான்டா அப்படின்னு. இங்க வந்துட்டேன், அதாவது எங்க இருந்தோ இங்க வந்துட்டான், இங்க இருந்து அங்க போயிட மாட்டானா, அவ்வளவுதான். சோ அவங்க குடுக்குற அந்த ஜோஷ், அந்த புஷ் இருக்குல்ல, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் அன்னைக்கு. புரியுது. ஏன் 2 பேரை கொலை பண்ணீங்க அப்படிலாம் கேட்டாங்க ஆரம்பத்துல. லைக் கதை இப்படிதான் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க ஃபுல் அவுட் பாத்தீங்களா? ஃபுல் அவுட் பார்க்கும்போது உங்களுடைய ஜட்ஜ்மெண்டா என்ன இருந்துச்சு? என்னோட ஜட்ஜ்மெண்ட் இன் தி சென்ஸ், இப்படிதான் இதை கன்சியூம் பண்ண போறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்க்கும்போது ஒருவேளை இவன் தான் கொலை பண்ணிருப்பானோ, இல்ல இவங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்கோ, சோ அது மாதிரி ஒண்ணா போயிட்டு இருக்கும்ல. சோ அது மாதிரி உங்களோட ஜட்ஜ்மெண்டா என்ன இருந்துச்சு? ப்ரோ என்னோட ஜட்ஜ்மெண்டா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் தெரியும் ஆஃப் கோர்ஸ், பட் ஆனா அவுட்டா பாக்கும்போது ஒரு விஷயம், அவுட்டா பாக்கும்போது எனக்கு ஜட்ஜ்மெண்டலா ஒண்ணும் இல்ல. பட் இது இப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா என்னென்ன ஆடியன்ஸ் லேண்ட் ஆகும், ஆடியன்ஸ்ல எப்படி லேண்ட் ஆகும்னு நினைச்சேனோ கரெக்டா நான் ஜட்ஜ் பண்ண மாதிரி கரெக்டா வந்துருச்சு. சோ அதுல சோ ஹாப்பி நான். சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்ஸ்டா டிஎம்ஸ் எப்படி வருது? இன்ஸ்டா டிஎம்ஸ் தாறுமாறா வருது. ஆமா, எல்லாருக்குமே நான் வந்து பர்டிகுலரா
ரிப்ளை பண்ணிருவேன். ஏன்னா இதுக்கு தானே நம்ம ரொம்ப பசியில இருந்தோம். சோ எல்லாருமே அவங்க டைம் எடுத்து, அதுவும் சும்மா ப்ரோ சூப்பர் அப்படிலாம் இல்லாம பேராவா அனுப்புறாங்களா. சோ அவ்வளோ அவங்க டயத்துல ஒரு 1 மினிட்டாச்சும் நமக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. சோ எல்லாருக்குமே நான் முடிஞ்ச அளவு நான் ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆன அன்னைக்கு வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்காம எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணேன். ஒரு சைடு பாய்ஸ் எல்லாரும் இங்க இது ஒரு டீ நான் போட்டோ கூட போட்டிருப்பேன். அந்த டீ கடையில தான் உட்காந்து ஃபுல்லா பார்த்தோம். ஒரு 4 எபிசோட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தோம். சோ அவங்க டீ கடையில உட்காந்துருக்கப்பையும் சரி, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா எல்லாருக்குமே ரிப்ளை தான். ஆமா, இன்ஸ்டாலையும் சரி, வாட்ஸ்அப்லயும் சரி, கால்லயும் சரி, எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு கால். இப்ப நம்ம இன்டர்வியூ பேசல ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்தா கூட போன் பண்ணி சொல்லிடுறது, தலைவா இந்த மாதிரி நன்றி நன்றி. சினிமாக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு ப்ரோ? சினிமாக்குள்ள வரணுன்றதுக்கான காரணம் வந்து எனக்கு வந்து ஒரு எனக்கு விவரம் தெரியாத வயசுல சினிமால வரணும்ன்றது ஆசையா இல்ல, அந்த தியேட்டர்ல பிக் ஸ்கிரீன்ல வந்துடணும்ன்றதுதான் ஆசையா இருந்துச்சு. என்னன்னா எங்க வீட்டுல சின்ன வயசுல இருந்து தியேட்டருக்கு ரொம்ப கூட்டிட்டு போவாங்க. எங்க வீட்டுல டிவி கிடையாது சின்ன பிள்ளையில. ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிவி எல்லாம் வந்துச்சு. ஐ மீன் எங்க வீட்டுக்கு டிவி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரை எங்க அப்பா வந்து எல்லா வீக்கெண்டுமே தியேட்டர் கூட்டு போயிடுவாரு. அந்த தியேட்டரை ஏன்டா இவங்க எல்லாம் சின்னதா இருக்காங்க, ஏன் அவர் மட்டும் பெருசா இருக்காரு, இதெல்லாம் நான் எங்க அப்பாட்ட கேட்பேன். அப்ப வந்து கம்மன் படத்தை பாடுறா அப்படின்னு. சோ அந்த கியூரியாசிட்டி எப்படியாச்சும் நம்ம அங்க வந்துடணும். அதுவும் அங்க வந்துட்டாலும் ஒரு சில பர்சன்ஸ் வந்தா மட்டும்தான் தியேட்டரே பிளாஸ்ட் ஆகுது. சோ அந்த பர்சனா நம்ம வந்துடணும் அப்படின்ற ஒரு டிரைவ் வந்து எனக்கு இந்த சினிமாக்குள்ள வரணும்ன்ற டிரைவ் கொடுத்தது வந்து அந்த தியேட்டர் தான். கண்டிப்பா. ஏன்னா அது அதோடைய ஆர்வங்கிறது அது லிட்டரலா வேற. கண்டிப்பா அது ஒரு கொண்டாட்டம் தான். அது எப்போதுமே மதுரையில எல்லாம் தியேட்டர் மட்டும் தான் ப்ரோ செலிப்ரேஷன். ஒரு சித்திரை திருவிழா இருக்கும், அது ஒரு மாசத்துல ஒரு 10 நாள் தான் இருக்கும். மத்தது இப்ப சென்னை மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய எக்ஸ்போசர் இருக்க ஊர்னா பீச் மால் அது இதுன்னு இருக்கும். அந்த அளவு மதுரையில இல்ல. இப்பதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டு வராங்க. ஆமா, இல்லைன்னா பசங்க கூட இருப்போம். ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டமா இருக்கிறதுனா படம் வர்றதுதான். ஆமா, அதாவது இப்ப என்னைய மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் போவாங்க, இல்ல ஃபேமிலி மட்டும் தான் போவாங்க, கிட்ஸ் எல்லாருமே தியேட்டருக்கு போவாங்க. அவ்வளவுதான். ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா தியேட்டருக்கு போயிடுவோம். ஆமா, அதாவது ஒரு ஃபேமிலியா ஒரு கெட் டுகெதர் வருதுன்னா அப்படியே காலையில இது பண்ணிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங் குடும்பமா படத்துக்கு போயிட்டு வந்துருவோம். அது ஒரு நல்ல ஃபீல்ல.